நான் வாட்ஸ்அப்ல உள்ள ஒரு சூப்பரான ஃபீச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது யாருக்குனா பிறந்த நாள்னா நீங்க 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து விஷ் பண்ணனும் தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க வந்து மெசேஜை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல வந்துட்டு பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல வந்துட்டு WASAVI அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல ஒரு ஆப் வரும். இதுல பாத்தீங்கன்னாலே கொடுத்திருப்பாங்க ஆட்டோ மெசேஜ் ஷெட்யூல்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்புக்கு வந்து 3.8 ரேட்டிங் இருக்கு. அதே மாதிரி 5 lakhs பேர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டா கீழே ஃபினிஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் அலோ கேட்கும். அலோ கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அக்சசிபிலிட்டி கேட்கும். இதுவும் அலோ கொடுத்துருங்க. நோட்டிபிகேஷன் கேட்கும். அதையும் அலோ கொடுத்துருங்க. எல்லாமே அலோ கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களோட மொபைல்ல வந்துட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இப்போ யாரோட கான்டாக்ட் வந்து பர்த்டே விஷஸ் அனுப்பணுமோ அவங்களோட கான்டாக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓபன் பண்ணாலே உங்களுக்கு மேல பார்த்தா தெரியும். இதுல வந்துட்டு 3 சிம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல என்னன்னா டாஸ்க் இருக்கும். ரெண்டாவது இடத்துல என்னன்னா நோட்ஸ் இருக்கும். மூணாவது இடத்துல என்னன்னா ஷெட்யூல் இருக்கும். இப்போ நீங்க இந்த டாஸ்க் ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டா கீழே வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணாலும் அதே 3 ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டாஸ்க் வந்து கிளிக் பண்ணலாம். இதுல வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டாஸ்க்ல வந்துட்டு நீங்க நோட் பண்ண நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுல நோட்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு பிளஸ் கொடுத்தீங்கன்னா இதுல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பேங்க் டீடைல், உங்களோட போன் நம்பர் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கான்டாக்ட்ல இருந்து போன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எதனா அனுப்புறாங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நோட்ஸை வந்து நீங்க இதுலயே சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்டா வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணி மெசேஜ் அனுப்புறதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இதுல ஷெட்யூல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு ஷெட்யூல் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓபன் ஆகும். நீங்க வந்து ஷெட்யூல் டைம் கொடுத்துக்கலாம். எந்த டேட்ல கொடுக்கணுமோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. டைம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 12 மணிக்கு விஷஸ் அனுப்புனா நீங்க இதுல வந்து 12 மணி செட் பண்ணிருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிருங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடா அனுப்பணும்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஷெட்யூல் டைம் அண்ட் டேட் செட் பண்ணிட்டு கீழே வந்து மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். இதுல வந்துட்டு நீங்க மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ இதுல வந்து டைப் பண்ணி நீங்க வந்து சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஷெட்யூல் வந்து இருக்கும். இப்போ வந்து 12 மணி ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஷெட்யூல் பண்ணி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்ம நைட் ஃபுல்லா முழிச்சிருக்கணும் தேவையில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட வேண்டிய நோட்டிபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.